ஒரு 2, 3 குவான்டிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த குவான்டிட்டி வந்து கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா குவான்டிட்டி 1 இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி 2, குவான்டிட்டி 2 இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி 3, இல்லைனா குவான்டிட்டி 1 இஸ் ஸ்மாலர் தென் குவான்டிட்டி 2 அந்த மாதிரி வந்துட்டு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எதுல இருந்து வேணாலும் இருக்கலாம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கலாம், டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து இருக்கலாம், அப்புறம் அலிகேஷன் மிக்சர் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்கலாம், செப்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து எதை பொறுத்தது அப்படின்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு குவான்டிட்டி இருக்கு. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல ஒரு குவான்டிட்டி இருக்கு. அப்புறம் குவான்டிட்டி 3 வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு 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 சின்ன கொஸ்டின் இருக்கு. அப்புறம் இல்லை 3 ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். பார்க்கலாமா? வாங்க 3 ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். குவான்டிட்டி கம்பேர் பண்ணி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. குவான்டிட்டி 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். குவான்டிட்டி 1 இஸ் ஈக்குவல் டு 2, 2 இஸ் ஈக்குவல் டு 3, இல்லைனா குவான்டிட்டி 1 இஸ் லெஸ் தென் 2 இந்த மாதிரி, கிரேட்டர் தென் 2 ஆர் கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் 2 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் எந்த சாப்டர் வேணாலும் கேட்டுக்கலாம். இப்போ குவான்டிட்டி 1 பாருங்க, எந்த சாப்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, குவான்டிட்டி 2 வந்து பாருங்க பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். குவான்டிட்டி 3 பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். பார்த்தீங்களா? 3 சாப்டர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து குவான்டிட்டி கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் போட போகிறோம். சரியா? குவான்டிட்டி 1 பாருங்க. A person covers a total distance of 360 kilometers in 3 equal parts at speeds of 7 km per hour, 4 km per hour, 5 km per hour respectively in his boat. If the speed of the stream is 9 km per hour and he takes 29.5 hours to travel downstream, then what will be the time taken in hours by him to travel the same distance upstream at the same speed and in the same condition? புரியுதா என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு? குவான்டிட்டி 1 பாருங்க. A person covers a total distance of 360 kilometers in 3 equal parts at speeds of 7 km, 4 km, 5 km, 3 equal parts. இந்த டிஸ்டன்ஸ் 360 கிலோமீட்டர்ஸ் 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து அதில் ஒரு பார்ட்டை 7 km per hour ஸ்பீடில் போகிறாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் 120 கிலோமீட்டர் 4 km per hour ஸ்பீடில் போகிறாங்க. தேர்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் 120 கிலோமீட்டர் 5 km per hour ஸ்பீடில் போகிறாங்க. சரியா? எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. இது எப்படி போடணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? அப்புறம் நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பீட் ஆஃப் போட் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுங்கிறது ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். டிஃபரன்ஸ், இதற்கு டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? இதோட டிஃபரன்ஸ். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிறது தான் பிளஸ். இப்போ எதிர் திசையில நம்ம டிராவல் பண்ணாதான் தண்ணிக்கு எதிர் திசையில டிராவல் பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பீட் வந்து கம்மியாகும். ஏன்னா நம்ம எதிர் திசையில டிராவல் பண்றோம். ஆனா அதே டைரக்ஷன் டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது? இப்போ ஸ்ட்ரீம் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா அதே டைரக்ஷன்லயே நம்ம போட்டும் போச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் விட ஸ்ட்ரீமோட ஸ்பீட் பிளஸ் அந்த போட்டோட ஸ்பீட் ரெண்டுமே சேர்ந்து பிளஸ் பண்ணி அதிகமான அது இன்க்ரீஸ் லெவல் ஸ்பீட்ல போகும். இப்போ அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரீம் வந்து இதான் இந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ போட்டை வந்து நம்ம இந்த டைரக்ஷன்ல விடுறோம். நம்ம வந்து இப்படி இந்த டைரக்ஷன் டிராவல் பண்றோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமை எதிர்த்து நம்ம ஸ்பீட் ஆஃப் போட் வந்து போகும். சரியா? இப்படி போகும்போது இந்த ஸ்பீட் நம்மளோட ஸ்பீடு போட்டோட ஸ்பீட் வந்து கம்மியாயிரும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இங்க வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். என்னது? ஸ்பீட் ஆஃப் போட்டுக்கும் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஸ்பீட் ஆஃப் போட்டு ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் டிராவல் பண்ணவே முடியும். சரியா? இப்போ டவுன் ஸ்ட்ரீம் சைடுலனா டைரக்ஷன் ஸ்ட்ரீம் என்ன டைரக்ஷன் போகுது அதே டைரக்ஷன் நம்மளும் ஈஸியாக போகலாம். அதனாலதான் வந்துட்டு நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து பிளஸ் பண்ணியிருக்கோம். டவுன் ஸ்ட்ரீம்னா ஸ்ட்ரீமோட டைரக்ஷன்லயே நம்ம டிராவல் பண்றது. அப் ஸ்ட்ரீம்னா ஸ்ட்ரீமோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றது. டவுன் ஸ்ட்ரீம்னா ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமும் ஸ்பீட் ஆஃப் போட்டும் பிளஸ் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போறதுனால. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ரீம் வந்து ஒரு டைரக்ஷன்ல போகுது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம போட் போகுது. புரியுதா? சரி, வச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு
360 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறாங்க. 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா 120 கிலோமீட்டர். ஒரு பார்ட்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸ்னால் ஒவ்வொரு பார்ட்டும் 120 கிலோமீட்டர் பெறா. ஓகேவா? சாரி, 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க 29.5 ஹவர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா என்ன டைரக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னது? ஸ்பீட் ஆஃப் போட்டும் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷனுக்கு போகுது, அதனால ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் அந்த ப்ளஸ் பண்ணி, அதாவது இன்க்ரீஸ்டு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது இந்த 360 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த போட்டுக்கு 29.5 ஹவர்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? அப்போ இந்த 29.5 ஹவர்ஸ் டைம் இங்கே இருக்குது. அப்போ நம்ம ஸ்பீடு இங்கே வந்து டைம் வந்துட்டு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு உங்களுக்கு டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் நான் இங்கே போடுறேன். அப்போ ஸ்பீடை நான் டினாமினேட்டரில் போடுறேன். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேவா? ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 120 கிலோமீட்டருக்கு என்ன ஸ்பீடில் போகுது? ஸ்பீட் ஆஃப் த போட் என்னது? 7n கிலோமீட்டர். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டேன். ஸோ ஸ்பீட் ஆஃப் போட்டை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். சாரி, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா n கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அதை நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்களா நம்ம வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போகிறோம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போகும்போது ஸ்பீட் ஆஃப் போட்டையும் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமையும் ப்ளஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் வந்துட்டு ஃபஸ்ட்டு 120 கிலோமீட்டருக்கு 7n கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அதையும் அந்த நம்ம ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 120 கிலோமீட்டருக்கு 4n கிலோமீட்டர் பெர் ஹவர். லாஸ்ட் பார்ட் ஆஃப் 120 கிலோமீட்டருக்கு 5n கிலோமீட்டர் பெர் ஹவர். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து n கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ஸோ 4n plus n plus லாஸ்ட் பார்ட்டுக்கு 5n கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் n அதையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்பீடில் போனால் உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. 29.5 ஹவர்ஸ் டைம் வந்து தேவைப்படுது உங்களுக்கு. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னா 29.5 is equal to 120 divided by, இது அப்படியே சால்வ் பண்ணிங்க. 120 divided by 8n, 120 divided by 5n and 120 divided by 6n. இப்போ இந்த 8, 5, 6க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? LCM எடுக்கணும். ஸோ இந்த n வந்து காமனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த n வந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா இவ்வளோ என்ன இருக்கும்? 120 divided by 8, 120 divided by 5, 120 divided by 6, which is equal to 29.5 hours. ஸோ இப்போ 8, 5, 6க்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க. இப்போ 8 டேபிள்லேயும் வரணும், 5 டேபிள்லேயும் வரும், 6 டேபிள்லேயும் வரணும். எது வரும்? 5 வச்சு பாருங்கள். 100, 120 வைங்க. 5 in 120, 6 into 2, 12, 120 வரும். இங்கே வந்துட்டு 8 into 4, 8 into 1, 8 பேலன்ஸ் 4, 8 into 5 போகலாம். ஸோ 120 எல்சிஎம் எடுத்துக்கலாம். போட்டு காட்டணும்னா பாருங்க. ஓகே, ஸோ 3 into 5, 15, 15 into 2, 30, 30 into 2, 60, 60 into 2, 120. ஓகேவா? இப்போ இந்த மூணு நம்பருக்கும் காமனாக ஒரு நம்பர் வந்துட்டு 3 டேபிள்லையுமே வரணும். அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சரியா? நீங்கள் வந்துட்டு மனசில் யோசிச்சு போடணும். இப்போ இதில் ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு டேபிள் எந்த டேபிள் ஞாபகம் வரும்னா 5th டேபிள் வேலை ஞாபகம் வரும். ஸோ 5 டேபிளில் 120 வரும். அந்த 120ங்கிறது 6 into 2 போட்டிங்கன்னா 2 வரும். அதே 120 வந்துடும். அதே மாதிரி 8 டேபிளையும் 120 வருது நம்மளுக்கு. அதனால நான் 120 எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ தெரியல, உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னா நீங்கள் எல்சிஎம் போட்டு கடகடகடன்னு போட்டு கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ஓகேவா? சரி, ஸோ 120 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 120 into 8 into 1, 8 பேலன்ஸ் 4 இருக்குது. 8 into 5, 40. சரியா? into 15 ப்ளஸ் அகெயின் 120 into 5 into 2, 10 பேலன்ஸ் 2 இருக்குது. 5 into 4, 20. ஸோ 24 ப்ளஸ் 120 into 6 into 12, ஒரு 0 மேலே போடணும். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ 29.5 இங்கேருந்து காமன் ஒரு எண்ணெய் எடுத்துருந்தோம்லே அந்த எண்ணெய் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஈக்குவல் டு சைனுக்கு இந்த பக்கம் அடுத்த லெவல் அடுத்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் இருக்கிறது நாமினேட்டர் ஆயிரும். அதாவது டிவைடிங்கில் இருக்கிற டிவைடிங் ஆப்ரேஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ 29.5 into n போட்டுருக்கேன். சரியா? கடகடன்னு பழைய இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுங்க. 15 into 2, 15 into 12 ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. 15 into 10 வந்து 150, 15 into 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 30. ஸோ 150 + 30, 180. ஸோ 180 இந்த 0 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 0 அப்படியே சேர்த்துக்கோங்க. 1800 ப்ளஸ் 24 into 12. 24 into 10 பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 240.
அப்புறம் 24 into 2 பண்ணுங்க 48. அப்போ 8 8 2 இந்த 0 120ல இருக்கிற 0 சேர்த்துக்கோங்க அப்படி அவ்வளோதான். ஸோ 12 into 2 24. ஸோ 2 4 2 0 சேர்த்துக்கோங்க முடிஞ்சு. divided by 120. 4 6 7 2400 2880. அப்போ 4000 5000 இருக்கு. 5800 வச்சுக்கோங்க. 5800 400 படிங்கன்னா 6200. இந்த 880 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 0801 7080 கரெக்ட் ஆன்சர். ஸோ 7080 is the correct answer. Divided by 120 which is equal to 29.5 N. 12 into 5 60. அப்போ பேலன்ஸ் 10 இருக்கு. அப்போ வந்து 59 கரெக்டாக. 12 into 9 வந்துட்டு 108. ஸோ கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 59 is equal to 29.5 N. என்னோட வேல்யூ வேணும்னா 59 divided by 29.5 போடுங்க. 30 வச்சுக்கிட்டிங்கன்னா 30 into 2 வந்து 60 வரும் கரெக்டா. 30 into 2 60. இங்கே 59 1 கம்மியாக இருக்குது, இங்கே 0.5 இருக்குது. ஸோ 0.5 into 2 அந்த மாதிரி கணக்கில் வந்துடும். அப்போ அப்போலாம் 30ல் வந்துட்டு 30ல் 0.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 29.5. 60ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா இங்கே into 2 இருக்குல்ல 1 மைனஸ் பண்ணி 59 அவ்வளோதான். ஸோ 29 இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 2 தான் வரும். நான் இப்போ வந்துட்டு எப்படி போடுறேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஈஸியான நம்பரை கன்சிடர் பண்ணிக்கிறேன். 59 பேர 16 கன்சிடர் பண்ணிக்கிறேன். 29.5 பேர 13 கன்சிடர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன்னா இன்னும் 30 into 2 வந்து 60 கிடைக்குது. ஓகேவா? அகைன் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே 0.5 வரைக்கும் into 2 போடும்போது இங்கே 1 ஆயிரும். ஸோ அந்த 1 நான் 60 மைனஸ் பண்ணி 59. ஸோ n is equal to 2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பெரிய வேல்யூ வரும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்பரை நீங்கள் வந்துட்டு அதாவது பக்கத்தில் வந்து ரவுண்ட் பண்ணி பக்கத்தில் ஒரு நம்பருக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ n is equal to 2 கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து என்னது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கண்டுபிடிச்சாச்சு. உங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க சேம் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீமா அதாவது அப்ஸ்ட்ரீம் டைரக்ஷன்ல அதாவது ஸ்ட்ரீமோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்பீடு போட்டு போச்சு அப்படின்னா அதுவும் சேம் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு 7 km/h ஸ்பீட்ல வந்துட்டு போட்டு போகுது. அடுத்த 120 km 400 km/h ஸ்பீட்ல போட்டு போகுது. அடுத்த லாஸ்ட் 120 km 500 km/h ஸ்பீட்ல போட் வந்து போகுது. இப்போ இது வந்து நம்ம என்னன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு கேட்டிருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன பண்ணணும்? நம்ம இந்த பிளஸ் போட்டுக்கோல இதை வந்து மைனஸ் போட்டுக்கணும். அப்ஸ்ட்ரீம்னா மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்க டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ இங்கே தான் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீமோட டைம் டேக்னு உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? n is equal to 2 வரதுங்க வச்சுக்கோங்க. அப்படியே போட்ட மேட்ச் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே. ஸோ 120 டிவைடட் பை n வந்து என்னது 2 ப்ளஸ் சாரி மைனஸில் போடணும் -2. அதே மாதிரி 120 டிவைடட் பை 4 into 2 -2 ப்ளஸ் 120 டிவைடட் பை 5 into 2 -2. அப்போ என்ன கிடைக்கும்? கீழே என்ன கிடைக்கும் மட்டும் போடுங்க. 7 into 2 12. சாரி 7 into 2 14. 14 minus 2 12. 4 into 2 8. 8 minus 6 2 6. 5 into 2 10. 10 minus 2 8. ஸோ இது அப்படியே அடிங்க. இங்கே 10 இங்கே 2 0 8 வச்சு அடிச்சிங்க அப்படின்னா 8 into 1 8 4 இருக்கு. ஸோ 8 into 5 40. ஸோ அப்படியே இதை ஆட் பண்ணிடுங்க. 10 plus 20 plus 15 30 plus 15 45. 45 hours of time வந்துட்டு போட் வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது டைம் தேவைப்படுற டைம் வந்து 45 hours டைம். சரி, அதாவது குவான்டிட்டி 1ஓட வேல்யூ 45 hours. குவான்டிட்டி 2 பாருங்க. 2 pipes X and Y can fill a container in 36 minutes and 28 minutes respectively. If both the pipes open simultaneously and pipe X is closed after 5 minutes. So 5 minutesக்கு X and Y pipe வந்து fill பண்ணிருக்கு. After 5 minutes X is closed and Y அப்போ Y மட்டும் தான் வேலை பார்த்துருக்கு. Then what will be the total time in minutes in which the container will be filled by pipe Y? ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க புரியுதுல? செகண்ட் குவான்டிட்டி pipe 1 வந்து pipe X, pipe Y. Pipe X can fill the container in 36 minutes and Y can fill the container in 28 minutes. So 36 minutes 28 minutes. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் இது வந்துட்டு டைம் டேக்கன் மினிட்ஸ்ல இருக்கு. இப்போ டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் என்ன பண்ணணும்? ரெண்டுக்கும் LCM எடுக்கணும். சரியா?
36 and 28 36 டேபிளையும் 28 டேபிளையும் காமனாக வர ஒரு நம்பர் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 18 14 2 into 9 18 2 into 7 14. ஸோ நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்து 3 into 3 வரும். 7 வந்து ப்ரைம் நம்பர் 0 ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 7 into 9 அப்படியே பண்ணுங்க. 9 7 63 63 into 2 126 126 into 2 252 கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்போ number of units filled by x pipe in 1 minute. Total minutes வந்து total time taken 36 minutes. Total work units வந்து 252 units. So 252 units x fill பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? 252 divided by 36 போட்டீங்க அப்படின்னா இது வந்து total work units, இது வந்து total time taken. இது போட்டீங்கன்னா 1 மினிட்ல அது எவ்வளவு யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ சேம் y பைப்புக்கும் 252 divided by 28 போடுங்க. இப்போ 6 டேபிள்ல 2 எங்க இதுல வரும் 36 30 ரேஞ்ச், இது 250 ரேஞ்ச் அப்படின்னா ஒரு 30 into 6 180 30 into 7 210. ஓகே, 36 into 7 வச்சு பார்க்கலாமா? 36 into 7 வச்சிங்க அப்படின்னா 6 7s 6 into 7 42. ஸோ யூனிட் 2 வருது. ஓகே, ஸோ 6 into 7 42 2 இங்கே இருக்கு, 4 பேலன்ஸ் இருக்கு. 7 into 3 21 plus 4 252. ஸோ 7 யூனிட்ஸ் வந்து எக்ஸ் பைப் 1 மினிட்க்கு ஃபில் பண்ணும். அதே மாதிரி 250 இந்த y பைப் எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணும் அப்படின்னா இது 25 ரேஞ்ச் இருக்குது, 250 ரேஞ்சில் இருக்கு. ஸோ 4 8 9 வச்சு பார்க்கலாமா? 28 into 9 வச்சிங்க அப்படின்னா 8 8 to 8 64 8 into 9 72. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். 28 into 7 போட்டிங்கன்னா ஸோ 7 into 8 56. ஸோ 6 5 7 into 2 14 14 plus 5 19 28 into 8 போட்டிங்க அப்படின்னா 8 into 8 64. ஸோ 4 வந்து யூனிட் டிஜிட்டாக வரும். ஸோ இன்டூ 8 போட முடியாது. இன்டூ 9 போட்டிங்கன்னா 8 into 8 64 8 into 9 72. ஸோ 2 வரும். ஸோ பேலன்ஸ் வச்சுக்கோங்க. 9 into 2 18 18 plus 7 25. ஸோ 252 வருது. சரி, அப்போ 28 50 அடிச்சு கொடுத்தோம் 252 அடிச்சு கொடுத்தோம்னா 9 யூனிட்ஸ். 20 நிமிஷம். ஸோ y பைப் வந்து 9 யூனிட்ஸ் பெர் மினிட்டுக்கு ஃபில் பண்ணும். சரியா? ஸோ இந்த ரெண்டு பைப்புமே 5 மினிட்ஸ்க்கு வேலை பார்த்துருக்கு. அப்போ டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் டன் பை total units filled by x and y pipe for 5 minutes. 7 plus 9 போட்டிங்க அப்படின்னா 1 மினிட்டுக்கு 16 யூனிட்ஸ். கரெக்டாக 16 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணும். ஓகேவா? 1 மினிட்டுக்கு per மினிட்டுக்கு அது வந்து 5 மினிட்ஸ் ரெண்டுமே திறந்துட்டு இருக்காங்க, ரெண்டுமே ஃபில் பண்ணுறது ஒரு கண்டெய்னரை. அப்போ 5 மினிட்ஸ் வேலை பார்த்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம்? 16 into 5 80 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கு? 252 தான் டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ். 252ல 80 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் யூனிட்ஸ் வந்து 172 யூனிட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கு. இந்த 172 யூனிட்ஸை இந்த 172ங்கிறது ரிமைனிங் யூனிட்ஸ். இதை வந்து y மட்டும்தான் ஃபில் பண்ணுது. ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன். எனக்கு ஆச்சுயா, இந்த 172 யூனிட்ஸை y மட்டும்தான் ஃபில் பண்ணுது. பேலன்ஸ் இருக்கிற இந்த ரிமைனிங் யூனிட்ஸை ஃபில் பண்ணுறது யாரு? y மட்டும்தான் ஃபில் பண்ணது. எக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸ் பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ y வந்துட்டு 1 மினிட்டுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணுது? 9 யூனிட்ஸ் ஃபில் பண்ணுது. சரியா? அப்போது எவ்வளோ மினிட்ஸ் எவ்வளோ டைம் வந்து y பைப் எடுத்துக்கும் இன் மினிட்ஸில் எடுத்துக்கோன்னு பார்த்தா இந்த ரிமைனிங் யூனிட்ஸ் 172 யூனிட்ஸை ஃபில் பண்ணணும். 172 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஃபில் பை y பைப் இன் 1 மினிட் போட்டிங்கன்னா அதான் 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆன்சர் கீழே இருக்கும். 9 into 1 9. ஸோ பேலன்ஸ் வந்து 8 இருக்கு, 82 இருக்கு. ஸோ 9 into 9 81. இன்னும் 1 இருக்கு. அந்த 1/9 போட்டலாம் நம்ம டேரெக்டாக. சரியா? இல்லை நீங்கள் டெசிமலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 19.1 இருக்கும். ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 போடுவீங்க. அப்புறம் அப்போ 0 போட்டிங்கன்னா 10 ஆயிரும். ஸோ 9 into 1 9 போடுவீங்க. திருப்பி பேலன்ஸ் 1 வரும். அதுக்கு ஒரு 0 போடுவீங்க. ஸோ 10 ஆகும். திருப்பியும் 9 into 1 9 வரும். ஸோ 19.11 வரும். நீங்கள்
ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து எப்படி டெசிமலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 0.1 அப்படின்னா என்ன ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும், 1/9 எழுதணும். சரியா? ஸோ இந்த 0.11 என்னம்மா பண்ணுங்க 19 plus 0.11. ஸோ 19 plus 0.11 1/9 போட்டுருவோம் நம்ம. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்க நம்பர் ஆஃப் யூனிட்டை டினாமினேட்டராக போட்டுட்டு டிவைடட் பை 9 கீழே போட்டிங்கன்னா ஆன்சர். புரிஞ்சா? இப்படியும் எழுதலாம், இல்லை நீங்கள் டெசிமலில் போட்டுட்டு கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே. ஆனால் ஃப்ராக்ஷன் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி இது வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன் இல்லை ஹோல் யூனிட்ஸ், அதான் ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்கும். டெசிமலில் மோஸ்ட்லி டைம் அண்ட் ஒர்க்கில் வந்துட்டு ஆன்சரி ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மிக்சர் ஃப்ராக்ஷன்லேயே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 19 1/9 யூனிட்ஸ் வந்துட்டு 19 1/9 மினிட்ஸ் வந்துட்டு ஒய் பைப்புக்கு தேவைப்படுது ரிமைனிங் யூனிட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் will be the total time in which the container will be filled. ஸோ அந்த கண்டெய்னர் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் வந்து தேவைப்படுது டோட்டலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக அப்படின்னா எக்ஸ் பைப்பும் ஒய் பைப்பும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. 5 மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி 80 யூனிட்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் பேலன்ஸுக்கு இந்த 172 யூனிட்ஸை தான் ஒய் பைப் மட்டும் ஃபில் பண்ணுது. இந்த 172 யூனிட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒய் பைப் எடுத்துக்கிற டைம் டோட்டலாக 19 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் டைம் என்னது? ஸோ இந்த டோட்டல் யூனிட்ஸ் வேணும்னா அந்த 5 + 19 1/9 ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 5 + 19 இந்த ஃப்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ண தேவையில்லை, ஹோல் நம்ம மட்டும் அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ 5 + 19 24 இந்த 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 ஃப்ராக்ஷனை அப்படியே கீழே எழுதிருங்க. ஸோ 24 1/9. ஸோ இதான் குவான்டிட்டி 2. ஸோ 24 1/9 minutes. ஓகேவா? குவான்டிட்டி 2க்கு குவான்டிட்டி 3 பாருங்க. ஆஷிஷ் கேன் டூ a piece of work in 12 days. Paru can do the same piece of work in 8 days. And Chaitanya can do the same job in 4/5 of the time required by Ashish and Paru. Ashish and Paru work together for 3 days and then Chaitanya completes the job. The number of complete days that Chaitanya has worked is what percentage of the number of days taken by Ashish alone to do the entire work. என்ன பண்ணணும் நம்ம? ஆஷிஷ் வந்து 12 days ஒர்க் பண்றாங்க ஒரு வேலையை முடிக்க. அதே மாதிரி பாரு வந்து 8 days ஒர்க் பண்றாங்க ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ டைம், அவங்க ரெண்டு பேருக்கும் ஆஷிஷும் பாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ டைம் ஆகும்? அதில் 4/5 ஆஃப் த டைம் வந்து சைத்தன்யா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அந்த பர்டிகுலர் வேலையை அதே சேம் வேலையை முடிக்கிறதுக்கு. ஆஷிஷ் அண்ட் பாரு ஒர்க் டுகெதர் ஃபார் 3 days. மூணு நாள் வரைக்கும் ஆஷிஷும் பாரு ஒர்க் பண்ணிட்டு மிச்சம் எல்லா வேலையும் சைத்தன்யா கொடுத்துறாங்க. அந்த வேலையை முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு the number of complete days that Chaitanya has worked is what percent? அப்போனா சைத்தன்யா மட்டும் எவ்வளோ நாள் வந்து அந்த ஒர்க் பண்ணியிருப்பாங்க? ஹோல் டேஸ். அதாவது இப்போ நம்ம இந்த 1/9 இந்த குவான்டிட்டி இருக்கும், இதை விட்டுட்டு அந்த ஹோல் நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் இஸ் வாட் பர்சன்ட், அது வந்துட்டு எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஷிஷ் வந்துட்டு அவன் மட்டும் தனியாக வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகுமோ அதுக்கு சைத்தன்யா ஒர்க் ஹோல் டேஸ் எடுத்துட்டு பண்ணுற ஒர்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, பாருங்க இப்போ போடலாம். இதில் வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன்னா, டோட்டல் நம்மளுக்கு இந்த குவான்டிட்டி 3ல 4/5 ஆஃப் த டைம் ஓகே பை ஆஷிஷ் அண்ட் பாருன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன்னா, நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்ணுவோம் இல்லையா, டைம் அண்ட் ஒர்க் பண்ணுறது சால்வ் பண்ணுறதுக்கு அதே மெத்தட் தான் சால்வ் பண்ணுறோம். அதுதான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஆஷிஷ் பாரு, ஆஷிஷ்க்கு வந்து 12 days ஆகுது, பாருக்கு 8 days ஆகுது. இதில் 4/5 ஆஃப் த டைம் வந்து சைத்தன்யாவுக்கு தேவைப்படுது. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா, அதாவது ஆஷிஷும் பாருவும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ டைம் ஆகுமோ அதில் 4/5 ஆஃப் த டைம் வந்து சைத்தன்யாவுக்கு தேவைப்படுது. ஓகேவா? இந்த ஆஷிஷும் பாருவும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது ஆஷிஷ் வந்து எக்ஸ் டேஸ் தேவைப்படுது, பாருக்கு வந்து ஒய் டேஸ் தேவைப்படுதுன்னா எக்ஸ் இன்டூ ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத ஃபார்முலா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளும் முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா படி 12 into 8 divided by 12 plus 8 which is equal to 96 divided by 20. இதை வச்சு கொடுத்தீங்கன்னா 24/5. இந்த 24/5 டேஸில் 4/5 டைம் 4/5 ஆஃப் 24/5 டைம் வந்துட்டு சைத்தன்யாவுக்கு தேவைப்படுது. அப்படின்னா 96 divided by 25 டேஸ் வந்து சைத்தன்யாவுக்கு அந்த பர்டிகுலர் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஓகேவா?
இப்போ ஆசிஷும் பாருவும் 3 டேஸ் அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிட்டாங்க. 3 டேஸ் வேலை பார்த்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஆசிஷும் பாருவும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 24/5 டேஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா? அப்போ எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எப்படி பண்ணணும், இதை எப்படி ரிவர்ஸ் பண்ணணும். இந்த இப்போ நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் எழுதிக்கோ இல்லையா, இதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டைம் டேக்கன், டோட்டல் டைம் டேக்கன் பை அசிஸ்டன்ட் பவர் டு கம்ப்ளீட் அ பர்டிகுலர் ஜாப். இதையே நம்ம ரிவர்ஸ் பண்ணி ரெசிப்ரோகேட் பண்ணி 5/24 தலைகீழ எழுதணும்னா இதுதான் வந்துட்டு யூனிட்ஸ் கம்ப்ளீட்டட் by both of them in one day. ஓகேவா? சரியா? total time taken by Ashish and Paru when working together அப்படின்னு போட்டோம்னா அது வந்து time taken by both of them to complete the particular job. அதையே ரிவர்ஸ் பண்ணி ரெசிப்ரோகேட் பண்ணி தலைகீழா எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்துட்டு work units completed in one day by both of them. சரியா? இந்த யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் தான் ஒரு நாளைக்கு முடிக்க முடியும். ஒரே நிமிஷம் 3 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? 3 டேஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா into 3 போட்டீங்கன்னா 15/24 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து 3 டேஸ்ல ஒர்க் பண்ணி 2 பேரும் முடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஒர்க் பண்றது யாரு? சைத்தன்யா. இப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எம்டி அடிச்சு கொடுத்தோம். ஸோ 5/8 யூனிட்ஸ் வந்துட்டு ஆசிஷும் பார்வும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கணும் ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்பவுமே. ஸோ இந்த ஒன் கம்ப்ளீட் ஒன் ஒர்க்ல 5/8 பார்ட் வந்து அசிஷன் பார்வை முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற 3/8 பார்ட்டை சைத்தன்யா பண்ணணும். சரியா? ஸோ சைத்தன்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 96/25 டேஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒர்க்காக முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ரிமைனிங் வந்து 3/8 இருக்கு. ஸோ இந்த 3/8 இன்டூ ஸோ 96/25 போட்டிங்கன்னா சைத்தன்யா எடுத்துக்கிற டைம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இது அப்படியே அடிக்கலாம்ல இதை. ஸோ 36 divided by 25. 36 divided by 25 டேஸ் வந்து சைத்தன்யாவுக்கு தேவைப்படுது ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. சரியா? இது அப்படியே நம்ம ஹோல் நம்பரை மாற்றணும் அப்படின்னா 36 divided by 25 அப்படின்னா 25 into 1 25. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 36 minus 25 11. ஸோ 11 மேலே போடுங்க, ரிமைனிங் இருக்கிறது 25 கீழே போடுங்க. ஸோ 111/25 டேஸ் வந்து சைத்தன்யாவுக்கு தேவைப்படுது அந்த பர்டிகுலர் ஒர்க்கை ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ஹோல் நம்பர் என்னது இந்த டேஸில்? ஹோல் நம்பர் அப்படின்னு பார்த்தா ஹோல் டேஸ்னு பார்த்தா 1 டே தான். 1 டே செகண்ட் டேல இவ்வளோ பார்ட். செகண்ட் டேவை 25 பார்ட்ஸாக பிரித்தோம் அப்படின்னா அதில் 11 பார்ட்ஸ் ஆஃப் டைம் வந்துட்டு சைத்தன்யா எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா இந்த ஹோல் டேஸ் மட்டும் தான், ஹோல் டேஸ் டேக்கன் பை சைத்தன்யா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹோல் டேஸ் டேக்கன் பை சைத்தன்யா வந்து 1 டே மட்டும் தான். இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஆசிஷ் டைம் டு கம்ப்ளீட் அ பர்டிகுலர் ஜாப் கம்ப்ளீட்லி. ஸோ ஆஷிஷ் வந்து அலோன் அவங்க மட்டும் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த என்டையர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆகும் அப்படிங்கிறதா நம்ம இங்கே போட வேண்டியது. ஸோ ஆஷிஷ் வந்து 12 டேஸ் எடுத்துப்பாங்கன்னு போட்டுருவோம். சரி? ஸோ 12. ஸோ இஸ் வாட் பர்சன்ட் அந்த சைத்தன்யா அந்த ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹோல் டேஸ் எவ்வளவோ அது வந்து இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஆஷிஷ் டைம் டேக்கன் இன் நம்பர் ஆஃப் டேஸ் இஃப் ஹி ஒர்க்ஸ் அலோன். சரியா? ஸோ அதுதான் 1/12 போட்டிருக்கோம். என்ன பர்சன்டேஜ் வரும் நம்மளுக்கு இது? அகெயின் அந்த ரேஷியோஸ் டெசிமல் டு ஃப்ராக்ஷன்ஸ் டு டெசிமல்ஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்டேஜ்னு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1/12 அதுவும் பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா 8.33% which is equal to 8/1/3. சரியா? ஸோ 8/1/3% is what percentage கேட்டிருக்காங்க. அதனால 8/1/3% போட்டுப்போம். சரியா? ஸோ குவான்டிட்டி 3யோட வேல்யூ என்னது? 8/1/3%. ஸோ இப்போ குவான்டிட்டி 1 பாருங்க 45, குவான்டிட்டி 2 பாருங்க 24 1/9, குவான்டிட்டி 3 பாருங்க 8 1/3. ஸோ குவான்டிட்டி 1 வந்து பெருசா இருக்கு, குவான்டிட்டி 2 வந்து குவான்டிட்டி 3 எவ்வளோ பெருசா இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ்ல இதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு? இருக்கு பாருங்க. 4th option, quantity 1 is greater than quantity 2 and quantity 2 is greater than quantity 3. சரியா? So done.
முடிஞ்சா ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க, ஒரு கொஸ்டின் பார்த்தாலே நீங்க 2, 3 சாப்டர்ஸ் 3 சாப்டர்ஸ் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிடலாம். தெரியலன்னா நீங்க பார்த்துக்கலாம். இதுல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் 3 இம்பார்ட்டன்ட்டா கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இந்த 3லயுமே குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குவான்டிட்டி 1க்கும் சரி, குவான்டிட்டி 2க்கும் சரி, குவான்டிட்டி 3க்கும் சரி. குவான்டிட்டி 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்ல? சரியா? சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. Thank you.